என்னுடைய உறவுகளே, என்னுடைய தங்க பிள்ளைகளே, எல்லோரும் சௌக்கியமா? சரி. யாரோ ஒரு சகோதரியோ சகோதரரோ கேட்டாங்க, அந்த கீழக்கரை மேலக்கரையை பற்றி பேசுங்க. பேசுவோமா? ஏம்மா கீழக்கரை கீழக்கரை எங்கேப்பா இருக்கு அந்த கீழக்கரை? கீழக்கரையோ பாலக்கீரையோ ஏதோ ஒன்று. எப்போ உனக்கு கல்யாணம் ஆகி 10 பிள்ளை பெற்ற மாதிரி இருக்கப்பா நீ. உங்களை பார்த்தா கூட தெரியுது. உங்களை பார்த்தா ஏற்கனவே 10 கல்யாணம் ஆகி இப்போ 10 பிள்ளை பெற்ற மாதிரி இருக்கு. எப்படி திவ்யா எப்படி? இல்லை எதுக்காக தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நம்ம திவ்யா மேடத்தை பற்றி தெரிஞ்சுனா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க ஏற்கனவே ஊரில் உள்ள எல்லாரையும் கல்யாணம் பண்ணி தாலி கட்டி ஃபஸ்ட் நைட் கொண்டாடி எல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப பாய் சொல்லிவிட்டு திரும்ப இப்போ உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. தெரியுமா தெரியாதா? ஏம்மா திவ்யா, என்னம்மா என்ன இது எத்தனாவது கல்யாணம் உனக்கு? உங்கள் அம்மா அதானே, உங்கள் அம்மாவே நீ அடிக்கிறீல்ல, அப்போ எப்படி உங்கள் அம்மாவை நான் கேட்பாங்க? பாவம், அவங்கள பற்றி பேசுகிறாங்க. அவங்க அப்பாவி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வயசானாங்க. அவங்கள பற்றி பேசுகிறாங்க. கேட்டுக்கிட்ட நாதாரி திவ்யா குண்டச்சி, பல்ல சரி பண்ணுமா? கை நிறைய மோதிரத்தை போட்டுக்கிற, இந்த கை மோதிரம் போட்டுக்கிற, கால் கொலுசு போட்டுக்கிற, உனக்கு என்னம்மா வந்த வாழ்வு? சரி விடுமா, அந்த பல்லு சரி பண்ணலால, நிறைய தாலி வாங்கி கட்டிக்கிற, அதில் எவனாவது ஒருத்தனை பல்ல கட்ட சொல்லனால ஆஸ்பத்திரி வச்சுட்டு போய் பல்ல கட்ட சொல்ல மாட்டேன் திவ்யா. ஏன் திவ்யா? போ திவ்யா. ஏண்டி எச்ச பொறிக்க நாய, எத்தனை தாலிடி கட்டிப்ப? தாலினா இன்னும் தெரியுமா உனக்கு? உங்கள் அம்மாவை பார்த்து கற்றுக்கடி, கேடு கட்டவளை. தாலிங்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியண்டி, அது தாண்டி நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சரும். அதுதான் அந்த தாலிங்கிற ஒரு பாக்கியம் தான் கெட்டு போகாமல் இருக்குது. அது போய் உன்ன மாதிரி ஒரு ஈத்திர சாக்கடை பொறுக்கி நாயங்களாம் நாயங்களாம் கெடுக்குறீங்கடி தாலிங்கிறத. ஏண்டி எச்ச நாய, எத்தனை கல்யாணம்டி? காசுக்காக கல்யாணம் பண்ணுற. சரி கல்யாணம் பண்ணுற, தாலி கட்டிக்கிற, அப்புறம் 2 நாள் அதை பார்த்து தாலி அவன் கழுத்தில் இருக்க மாட்டுது. ஏன்டி பிறந்தோக்கு நாயே, உனக்கு உண்மையிலே ஒரு வாழ்க்கை, உனக்கு ஒரு துணை வேணும், உனக்கு உள்ள பெற்றுக்கணும் ஆசை இல்லையா? நாளைக்கு உண்மையாகவே நீ ஒரு கல்யாணம் பண்ணுறன்னு வச்சுக்கோ, அவன் கேட்க மாட்டான். இத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கான், அவங்க கூட படுக்கிற மாதிரி வீடியோலாம் போட்டிருக்கேன்டி. ஏன்டா பிறம்போக்கு எச்ச பையில கீழக்கரை ஓ பொண்டாட்டி கேட்க மாட்டா? இந்த திவ்யா இருக்கால, அவள் கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் அவங்க கூட படுத்து, அவன் கை வந்து செஸ்ட்டு மேலே இருக்குது, 2 பேரும் ஒன்றா பக்கத்தில் பக்கத்தில் படுத்து அதை வீடியோவாக எடுத்து வர போட்டிருக்காங்க. பிறம்ப என்ன சொல்லி திட்டுறனே தெரில அந்த முண்டையே, இந்த தேப்பையில. நாளைக்கு உண்மையாக நீ ஒரு கல்யாணம் பண்ணுன்னு வச்சுக்கேன், அவன் கேட்க மாட்டானா உனக்கு ஒரு லைஃப் வேணும்? உங்கள் அம்மா எத்தனை நாள் இருப்பாங்க திவ்யா? உங்கள் அம்மா எத்தனை நாள் இருப்பாங்க? உங்கள் அம்மா போயிட்டாங்கன்னா நீ எப்படியும் கல்யாணம் பண்ணி ரெடி ஆகணும். நாளைக்கு அவன் கேட்பானே, நம்ம ஃப்யூச்சர் பாதிக்குமே அப்படின்னு உனக்கு அறிவே இருக்காது. அவங்க கூட ஒன்று பக்கத்தில் படுத்துருக்கா, அவன் கை உன் செஸ்ட்டு இங்கே இருக்குது அவன் மேலே, அதை எப்படி வீடியோவே எடுத்து போட்டிருக்கேடி எச்ச பொறிக்க நாயே. நம்ம தாய்மார்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் கூட கணவன் பார்க்கக்கூடாது, மறைச்சி கொடுப்பாங்கடி, புனிதமானதுடி. உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காளுங்க அவுத்து போட்டு காட்டுறது. நீ பால் குடிச்சான பிறந்த, ஏன்டி இப்படி கேவலப்படுத்துகிற? பெண்கள் இனத்தையே உன்ன மாதிரி பொண்ணுங்களால தான் கேவலமாகுது. அந்த தாலி புனிதமானது, அதையும் நீ கேவலப்படுத்துகிற பர்றி. ஏன்டி இவன் கையில் கட்டிக்கிட்டா அந்த தாலி எத்தனை தடவை அறுத்தி இவனே கட்ட சொல்கிற? நீ எதுக்கடி உயிரோட இருக்க திவ்யா முண்டை? எதுக்கடி? ஏன்னா கீழக்கரை புறம்போக்கு நாய, கீழக்கரை ஊட்டி நாயகனா சேனல் உனக்குத்தான். தாலி கட்டி ஒன்றா படுத்து வீடியோ போட்டிருக்கு. ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு அவளே சொல்லியிருக்கா. அந்த பல்லு தேங்காய் துருவி பல்லு அவளே சொல்லியிருக்கா. உன் பொண்டாட்டி நாளைக்கு பார்க்க மாட்டான், முன்னா படுத்து வீடியோ போட்டிருக்கேடா. அது எப்பட்றாது? உனக்கு கல்யாணம் சப்போஸ் உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கேன், நாளைக்கு நீ ஒரிஜினலாக கல்யாணம் பண்ண மாட்டியா? உன் வாழ்க்கை துணைவை தேர்ந்தெடுக்க மாட்டியா? உங்களெல்லாம் என்ன பண்ணணும், உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் ஓட விட்டு நடு ரோட்டில் வச்சு என்ன பண்ணணும், அதை அப்படியே வீடியோவாக எடுத்து போடணும். ஏன்டா நீங்கள் ஃபஸ்ட் நைட் கொண்டாடி இருப்பீங்களா? இந்த அளவுக்கு போயிட்டீங்க 2 பேரும், ஃபஸ்ட் நைட் கொண்டாடி இருப்பீங்களா? அதை எடுத்து வீடியோவாக போட வேண்டியது இல்லைனா சோஷியல் மீடியாவில் அதை ஏன்டா போட்டினா இன்னும் உனக்கு வியூவர்ஸ் வரும். நம்ம கீழக்கரைக்கும் வரும், திவ்யாவுக்கும் வியூவர்ஸ் சொல்லும். அதை ஏன் போடாமல் இருக்கீங்க அந்த ஃபஸ்ட் நைட் வீடியோவை? அதுவும் போடுங்கடா. பரம்புக்கு எச்சனாயிங்களா? மெட்டி வாங்க போறியா? மெட்டி
அவளுக்கு தான் தாலினா என்னன்னு தெரியல, 3 தடவை தாலி அறுத்தாத்த உன்னை கட்ட சொல்லிட்டான். மெட்டி வாங்க போகிற சொல்கிறேன். மெட்டி தான் அந்த காலுக்கு குறைச்சல. அந்த மெட்டி வாங்குற போடுற காசை கொஞ்சம் காசு சேர்த்து அவளுக்கு பல்ல கட்டிடு, உனக்கு நீ உன் பல்ல கட்டிக்கும். ரொம்ப எச்ச நாய்ங்களா.